தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். இப்போது செவ்வாய் பகவான் எப்போ பயிற்சி ஆக போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 12/7/2025 முதல் 28/5/2024 முதல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் 44 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்கள் ரிஷப ராசியில் இருக்க போகிறார். அப்போ இந்த ரிஷப ராசியில் என்னென்ன பலாபலன்கள் பற்றி அனுபவிக்க போவீங்க, இல்லை அனுபவிச்சிருப்பீங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களாக அமைப்பு உங்களுக்கு ரிஷப ராசியாகும். அந்த ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் உச்சம் பெறார், சுக்கிரன் ஆட்சி பெறார். அப்போ இந்த 2 பேர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் அன்பு உள்ள யாருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் தனக்குன்னு எதுவும் சேமிச்சு வைக்க தெரியாத ராசி அப்படின்னா உங்களுக்கு ரிஷப ராசி ஆகும். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசிக்கே வரப்போறாங்க. இந்த ராசியை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா குரு ராசிலேயே இருக்க போறாரு. இந்த குரு மங்களத்தை யோகத்தை அனுபவிக்க போறீங்க. குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் 2 சேர்ந்து ஒரே காலகட்டம் 44 நாட்களுக்கு உங்கள் ரிஷப ராசியிலேயே இருக்க போகிறது. குரு மங்கள யோகத்தை முழுக்க ரிஷப ராசிக்காரர் அனுபவிக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலேயே பயணிக்கிறார். இந்த ராசி மேலே பயணிக்கும் போது திருமணங்கிறது 100% அந்த 44 நாட்களுக்குள்ள பொண்ணு இவங்க தான், மாப்பிள்ளை இவங்க தான் அப்படிங்கிறது உறுதிச்சு தான் ஆயிரணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் கல்யாணமே ஆகலை, எனக்கு பல வருஷம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பார்த்து வெறுத்திருப்பீங்க, எனக்கு இதுவரை கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் 44 நாட்களுக்குள்ள உங்களுக்கு 100% உங்களுக்கு மனைவி யாரு, துணைவி யாரு அப்படின்னு நீங்கள் உறுதிச்சு பண்ண போகிறீங்க. இது அருமையான காலகட்டம். ஏன்னா அப்பா சொல்லியிருப்பார், உனக்கெல்லாம் எங்கப்பா கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரி கல்யாணம் ஆகிற வாய்ப்பே காண, நீயே ஏதாவது ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அம்மா ரொம்ப தேடி சாய்ஞ்சிருப்பாங்க. நம்ம ஜாதகம் போகிற இடத்துல எல்லாமே கல்யாணம் ஆயிடுது, ஆனால் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகுது, உங்களுக்கும் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் 44 நாட்களுக்குள்ள பொண்ணு யாருன்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைய போகுது. நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இடம் சம்மந்தமான விஷயம், உங்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய் ஒரு இடத்துல உங்கள் ராசி மேலே வர்றாருன்னா, குரு அங்கே இருக்காருன்னா, எத்தனா காலம் ஃபுல்லாக இது வரைக்கும் இடமே இல்லைங்க, வாடகை வீட்லேயும் மட்டுமே குடியிருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது உகந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பூமிகாரகன். அந்த பூமிகாரகன் அப்படிங்கிறது 4ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி இட சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த காலகட்டத்தில் இடம் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அது உங்கள் லைஃப் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த இடத்த அட்வான்ஸ் பண்ணுறதாகட்டும், எடை விலைக்கு வாங்குறதாகட்டும், இந்த 44 நாட்களுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா அது உயிருள்ள வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி கூடயே இருக்க போகுது. ஏன்னா 11ஆம் அதிபதி குரு பகவான் மேலேயே உங்களுக்கு செவ்வாய் பண்ணுவார், அந்த ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் பண்ண போகிறாரு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பூமி காரகனா போயிடுறீங்களா, அது உங்கள் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலேருந்தே பார்க்க போகிறாதீங்களா. இது வரைக்கும் இடம் வாங்கலைன்னா கம்பல்சரி இந்த இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்கறதுக்கான யோகம் கம்பல்சரி இருக்க போகுது, அது நல்லபடியாக பயன்படுத்திங்க. அப்போ இது வரைக்கும் இடம் வாங்கி பெரிய சிரமப்பட்டுருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இடம் பார்த்தீங்கன்னா பெரிய வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் அது கோயில் பூமியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நிலமாக இருக்கலாம், புறம்போக்கு நிலமாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட இடங்களும் இருக்கலாம். அதெல்லாம் பயப்படாதீங்க. ஆனால் வந்து கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் இட சம்பந்தமான முயற்சியெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போகுது. இது வரைக்கும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து திரும்பி கை கொடுத்துருக்காது, பல லட்ச ரூபா போய் அந்த இடத்துல முடங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுலேருந்து திரும்பி வர்றதுக்கான தன்மையே இருக்கா இல்லையா பல நாளாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் 44 நாட்களுக்குள்ள செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகனே உங்கள் 4ஆம் இடமான பார்க்க போகிறாரு. அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் வரும்போது அந்த இடத்த நல்ல விலை கொடுத்து வாங்க போகிறாங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறார், ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். இது நல்ல
நல்ல அருமையான யோகம், குரு மங்கள யோகத்தை இந்த 44 நாட்களுக்கு 100% குரு மங்கள யோகம் அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷப ராசிக்கு இருக்கு. சரிங்களா? இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும். இதையே இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இந்த 44க்குள்ள இடம் சம்பந்தமான விஷயம், இடம் வாங்குறதாகட்டும், இடம் விற்கிறதாகட்டும், நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு போகும். இது வரைக்கும் நான் 10 வருஷமா நிலம் விற்கணும்னு நினைப்பீங்க, அது வித்திருக்காது. அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினா நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு போகும். அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்க போயிருது. ஏன்னா பூமிகாரகன் அவர் இடத்த பார்க்கும்போது அது நல்ல சுபத்தன்மை பெறாரு. அந்த இடம் அப்படிங்கிறது நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான தன்மை கூட இருக்க போயிருது. சரிங்களா? இந்த நல்லபடியாக பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. அப்போ அதுக்குன்னா திருமணத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 44 நாட்கள் பொண்ணு தான் பையனு தான் ஃபிக்ஸாக இருக்கான தன்மை இருக்க போயிடுது. ஏன்னா வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இழந்துட்டு வேலை தேடிருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் வீடு கிட்டத்தட்ட கடந்த காலகட்டத்தில் செவ்வாய் அங்கேயே தான் இருந்திருப்பார். அங்கே இருக்கும்போது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே ஒரு போராட்டமான மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தெளிவாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இந்த வேலைக்கு போகிறதா அந்த வேலைக்கு போகிறதா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்குது. வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாயிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே ஒரு பெரிய போராட்டமே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதனால இந்த 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கே வரப்போகிறாரு. அப்போ வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணிங்கன்னா 100% கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. அப்போ இந்த 44 நாட்களுக்கு எனக்கு விசா வரல அப்படின்னா 100% கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொடுக்குறதுக்கான தன்மை இருக்க போகுது. அப்போது இந்த ஜாதகம் உங்களுக்கு முருகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உகந்த தெய்வமாக இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு இந்த சந்திர மங்கள யோகத்தை முழுக்க கொடுக்கறது திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பள்ளிமன முருகன் கொடுப்பாரு. இந்த 2 தெய்வத்தையும் நல்லபடியாக வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் மிக சிறப்பாக நல்ல யோகத்தை பெருக்கக்கூடிய தன்மை இருக்க போகுது. இதில் அம்மா அப்படிங்கிறது அம்மா கடந்த காலகட்டங்களில் நிறைய கருத்து வேறுபாடுகள் அம்மாவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குங்க. ஆனால் சந்திரன் உங்கள் ஜாசியில் உச்சமாக தான் இருக்காது. ஆனால் நான் சொல்கிறது அம்மா கேட்கவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, எவ்வளோதான் காசு வச்சுக்கிறாங்க, ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தன்மை இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி மேலே இருந்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இடம் வாங்குறதுக்கான சப்போர்ட் கம்பல்சரி கொடுக்கும். ஆனால் செவ்வாய் அங்கே பார்த்தாலே மிக சிறந்த யோகத்தை கொடுப்பாரு. அப்போ குருவோட சேர்ந்து பார்க்கும்போது அம்மா வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. சரிங்களா? அம்மா உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இந்த 44 நாட்கள் இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்களோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக ரிப்போர்ட் கிடைக்க போகுது. ஏன்னா நல்ல வேலைக்கு போக போகுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட தவிர்க்கிற சந்தர்ப்பம் மிக அதிகம். ஏதாவது ஒரு சின்ன பொருள் ஆனால் கூட அதில் ஏதாவது அதிர்ஷ்டம் வர்றதுக்கான தன்மை இருக்க போயிடுது. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம் 8ஆம் இடம் தான். ஆனால் அந்த 8ஆம் இடத்துலையே உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு. அது உங்கள் ராசியிலேயே இருந்து பார்க்கும்போது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறதுக்கான தன்மை இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியே உங்கள் ராசி மேலேயே இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் கூட இருக்கும்போது 100% அப்பா உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் அப்பா எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான் அவர் உங்கள் செவ்வாய் மேலே பயணிக்கும் போது இந்த குரு மங்கள யோகத்தில் மிக சிறந்த உதவியாக அப்பா உங்களுக்கு இருக்க போகிறாரு. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இதில் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உள்நாட்டில் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான தன்மையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டமான வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே ஊரில் எல்லாருமே வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட எனக்கு மட்டும் வேலையே கிடைக்கல அப்படின்னு தான் நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது ராசியிலேயே வந்து உங்களுக்கு வரப்போகிறாரு. கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் வேலைங்கிறது உறுதியாக கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. சரிங்களா? இது எல்லாமே ரிஷப ராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஜாதகம் பார்க்க விரும்ப தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.